வா. துர்கா வந்துட்டியா? துர்கா, இந்த பொருளெல்லாம் பார்த்ததும் தேவிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சா? உன்னை துர்காம்மான்னு கூப்பிட்டாளா? ஆமா, தேவி அம்மா எங்க? துர்கா, தேவி எங்கம்மா? இல்லம்மா, நம்ம 3 பேர் நம்பிக்கையும் வீணா போச்சு. என்ன சொல்ற துர்கா? இந்த பொருளெல்லாம் பார்த்தும் கூடவா தேவிக்கு பழைய ஞாபகம் வரல? உன்னை அம்மான்னு கூப்பிடவே இல்லையா? இந்த போட்டோ, இந்த பொம்மை எல்லாம் பார்த்தோம். தேவி மாவுக்கு எந்த ஞாபகமும் வரலம்மா. தேவி மாவுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வர வைக்க நான் எடுத்த முயற்சி எல்லாம் வீணா போச்சு. தேவிக்கு பழைய ஞாபகம் வர வைக்கிறதுக்கு வேற வழியே இல்லையா துர்கா? இதே கேள்வியோட தான் நான் ஜெயிலுக்கு போய் சூர்யாவை பார்த்து நடந்த எல்லாத்தையும் சொன்னேன். அப்ப சூர்யா, தேவி அம்மாவை என்ன பார்க்க ஒரு தடவை கூட்டிட்டு வா, அவ என்ன பார்த்தான்னா பழசெல்லாம் ஞாபகம் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாரு. சூர்யா சொன்னது கரெக்ட் தான் துர்கா. தேவி சூர்யாவை நேர்ல பார்த்தா அவளுக்கு மறந்து போன எல்லாமே ஞாபகத்துல வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா சூர்யா மாமா ஜெயில இருக்காரு. தேவி அம்மா அந்த கங்கா கட்டுப்பாட்டுல இருக்கா. சூர்யா மாமாவையும் தேவி அம்மாவையும் எப்படி சந்திக்க வைக்கிறது? அந்த கங்கா தேவி அம்மாவை சூர்யா மாமாவை பார்க்க ஜெயிலுக்கு அனுப்புவாளா? நீ சொல்றது கரெக்ட் தான் ஆசினி. இப்ப என்ன பண்றது? சொல்லுங்க லாவண்யா. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க மேடம், உங்க பொண்ணு தேவிக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிருக்காங்க. என்ன சொல்றீங்க லாவண்யா? இன்னும் 2 நாள்ல பாஸ்போர்ட் கிடைச்சிரும். பாஸ்போர்ட் கிடைச்ச உடனே தேவி பாப்பாவை அழைச்சுக்கிட்டு அமெரிக்காக்கு போறதுக்கு பிளான் போட்டிருக்கிறதா எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு. பாஸ்போர்ட் கிடைச்ச உடனே அவங்க பாப்பாவை அமெரிக்காக்கு கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி நீங்க தான் பாப்பாவோட அம்மான்னு எப்படியாவது பாப்பாக்கு புரிய வைங்க. பாப்பாக்கு பழைய ஞாபகங்களை வர வச்சிருங்க. எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்க. இல்லனா அவங்க அமெரிக்காக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க மேடம். அப்புறம் உங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஐயோ, ஓகே மேடம், நான் வச்சிடுறேன். யாரு துர்கா போன்ல? கான்ஸ்டபிள் லாவண்யாவா? ஆமா ஹாசினி. உன்கிட்ட என்னம்மா சொன்னாங்க? ஏன் உன் முகம்லாம் என்னமோ மாறி இருக்கா? தேவி அம்மாவுக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிருக்காங்களாம். இன்னும் 2 நாள்ல பாஸ்போர்ட் வந்துருமா? தேவி அம்மாவை அமெரிக்காக்கு கூட்டிட்டு போயிடுவாங்களாம். ஐயோ துர்கா, ஏதாவது பண்ணி தேவி அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு வா. எப்படியாவது தேவியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு துர்கா. இப்ப நான் என்னம்மா பண்றது? எப்படி தேவி அம்மாவை சூர்யா கிட்ட கூட்டிட்டு போய் காட்டுறது? அந்த நர்ஸ பார்த்து பேசி வீட்டுக்குள்ள போறதுக்கு எப்படியாவது உதவி கேட்போம். அம்மா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். என்ன துர்கா, எதுவுமே சொல்லாம திடீர்னு வெளியே கிளம்புற? இல்லம்மா, அந்த வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. நான் போயிட்டு வந்து சொல்றேன். வரேன் ஹாசினி. மம்மி வந்துட்டீங்களா? வந்துட்டேன்டா. இந்த அக்கா வந்து ரொம்ப நேரமா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அம்மா, இந்த அக்கா ரொம்ப நல்லவங்க. எங்களுக்கு சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்து ஹோம்வொர்க் சொல்லி கொடுத்தாங்க. குழந்தைங்களுக்கு சும்மா வரும்போது சாக்லேட் பிஸ்கெட்லாம் வாங்கிட்டு வந்தேன். இவங்க பேர் என்ன? ஜான்சன், ஜென்சி. நல்லா இருக்கு. உங்ககிட்ட ஒரு உதவி வேணும்.
கொஞ்சம் தனியா பேசலாமா? ம். செல்லங்களா, நீங்க போய் கொஞ்ச நேரம் விளையாடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஹோம்வொர்க் பண்ணிக்கலாம். ஓகே ஓகேவா? மம்மி. போங்க. மேடம், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஏசுநாதர் மேல சத்தியமா அந்த வீட்ல இருக்கிறது என்னோட குழந்தை. நீங்க மட்டும் எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா என் குழந்தை எனக்கு கிடைச்சிரும். நான் எப்படிங்க உதவி செய்ய முடியும்? நீங்க மனசு வச்சா முடியுங்க. இன்னும் 10 நாள்ல அவங்க என் குழந்தைய அழைச்சிட்டு அமெரிக்கா போறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 10 நாளுக்குள்ள அந்த குழந்தைய நான் தான் அவளோட அம்மான்னு நான் சொல்ல வைக்கணும். அது நடக்கணும்னா நான் என் குழந்தை பக்கத்துல இருக்கணும். அதுக்கு நீங்க மனசு வைக்கணுங்க. அது எப்படிங்க முடியும்? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ஒரு 10 நாள் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நீங்க லீவ் போடுங்க. உங்களுக்கு பதிலா வேற ஒரு நர்ஸ் வருவாங்கன்னு அவங்க கிட்ட சொல்லி பெர்மிஷன் வாங்கினா போதும். இன்னொரு நர்ஸா நான் அவங்க வீட்டுக்குள்ள போய் நான் ஐயோ, அப்படி எல்லாம் என்னால போய் சொல்ல முடியாது. அது நான் என் தொழிலுக்கு செய்யற துரோகம். தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்களும் என்ன மாதிரி ஒரு தாய் தானே. ஒரு தாயோட வலி என்னன்னு இன்னொரு தாய்க்கு தானங்க தெரியும். அவங்க என்னதான் ஆதாரம் காட்டினாலும் அவங்க வீட்ல இருக்கிறது அவங்க குழந்தையே இல்லங்க. தயவு செஞ்சு என் குழந்தைய என் கூட சேர்த்து வைங்க ப்ளீஸ். சரி, ஓகே, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ரொம்ப சந்தோஷங்க. இதுல என்னங்க இருக்கு? நீங்க சொன்னதுல உண்மை இருக்குன்னு என் மனசு சொல்லுச்சு. அதனாலதான் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஒரு நிமிஷம். என்ன மேரி கால் பண்றா? ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம் மேரி. என்ன திடீர்னு கால் பண்ணிருக்கீங்க? எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை மேடம். டாக்டர் கிட்ட செக் பண்ணிருந்தேன் மேடம். அவங்க ஒரு 10 days கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஓ அப்படியா? அப்போ 10 நாளைக்கு அத்தையை யார் பாத்துக்குவாங்க? எனக்கு பதிலா வேற ஒரு நர்ஸை ஏற்பாடு பண்ணிருக்கேன் மேடம். அதை சொல்றதுக்கு தான் கால் பண்ணேன். நாளையில இருந்து அந்த புது நர்ஸ் உங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்படியா? புது நர்ஸ் வர்றதை பத்தி எனக்கு ஒன்றும் இல்லை. வர்றவங்க உங்களை மாதிரி சின்சியரா இருக்கணும்ல. ரொம்ப சின்சியரா இருப்பாங்க மேடம். அந்த மாதிரி ஒரு நர்ஸ் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ரொம்ப கேர் எடுத்து எல்லாத்தையும் நல்லா பார்த்துப்பாங்க. சரி சரி, வர சொல்லு. தேங்க்யூ மேடம். ஓகே. ரொம்ப நன்றிங்க. எல்லாம் ஓகேங்க. நீங்க அந்த வீட்டுக்குள்ள நர்ஸா போறது பிரச்சனை இல்ல. ஆனா அந்த பெரியவங்களுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும், என்ன ஃபுட் எல்லாம் கொடுக்கணும், நான் அதெல்லாம் டீடைலா சொல்றேன், கேட்டுக்கோங்க. இத ஃபாலோ பண்ணுங்க. ஒரு பிரச்சனையும் இருக்காது. ரொம்ப நன்றிங்க. நீங்க செஞ்ச இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். நான் வரேன். பிதாவே, ஒரு நல்ல விஷயத்துக்காக நான் இதை பண்றேன். என்னை மன்னித்து அருள்வீராக. பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஹாஸ்னி, பெரியமா, வெளியே போன துர்கா இன்னும் வரல? இன்னும் வரல பெரியமா. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். யோசிச்சுட்டு இருக்கியா? என்ன யோசிச்சுட்டு இருக்க? சூரிய மாமாவும் தேவி அம்மாவும் பார்த்தா பழைய ஞாபகம் எல்லாம் வந்துரும்னு சூரிய மாமா சொன்னத துர்கா சொன்னால. ஆமா, அதுக்குதான் ஏதோ ரூட் கிடைச்சிருக்குன்னு துர்கா போயிருக்கால. அந்த ரூட் என்னவா இருக்கும்?
துர்கா என்ன பிளான் பண்ணிருக்கான்னு தெரியாம தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ம். ம். ஆ, பெரியம்மா, துர்கா வந்தாச்சு. ஆ, என்ன துர்கா, எதுவும் சொல்லாம அவசரமா கிளம்பி போனீங்க, என்னாச்சு? ஏதோ ரூட் கிடைச்சிருக்குன்னு சொன்னியம்மா. தேவி சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவல. கவலைப்படாதீங்கம்மா. தேவி அம்மா நம்மள விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. அதுக்கு நான் விடவும் மாட்டேன். இன்னும் 10 நாள்ல தேவி அம்மா நம்ம வீட்ல இருப்பாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆஹா, இன்னும் 10 நாள்ல சுண்டக்கா அந்த வீட்டுக்குள்ள இருக்கும்னு துர்கா சொல்றா. எந்த நம்பிக்கையில சொல்றா? ரொம்ப சந்தோஷம் துர்கா. அம்மா, எங்க கிட்ட கூட சொல்லாம யார பார்க்க போன? சொல்றேன். அம்மா, நம்ம இங்க பேச வேணாம். நம்ம மேல போய் பேசலாம் வாங்க. ம். ஏதோ முக்கியமான விஷயம் போல இருக்குதே. எனக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தனியா போயில டிஸ்கஸ் பண்றாளுவா. விட மாட்டேன். அந்த ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்காம விடவே மாட்டேன். இவ்வளவு கூட்டணிக்கு வேட்டு வைக்கிறேன். கூடியா குலாவரிக்க என்ன பேசுறீங்கன்னு ஒட்டு கேக்குறேன். வாங்க. வா. அம்மா, நம்ம தேவி அம்மா இருக்கிற வீட்ல ஒரு பெரியம்மா படுத்த படுக்கையா இருக்காங்க. அவங்கள கவனிச்சுக்க ஒரு நர்ஸ் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. நான் அந்த நர்ஸ் வீட்டுக்கு போய் பார்த்து பேசிட்டு வந்தேன். நாளைக்கு நான் இன்னொரு நர்ஸ் மாதிரி தேவி அம்மா இருக்கிற கங்கா வீட்டுக்கு போக போறேன். தேவி அம்மா கூட பேசி பழகி தேவி அம்மாவுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வர வைக்க போறேன். நான் தான் உன் அம்மான்னு தேவி அம்மா வாயாலேயே சொல்ல வைக்க போறேன். சூப்பர் துர்கா, அருமையான பிளான். எப்படியாவது தேவிக்கு பழைய ஞாபகங்களை கொண்டு வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருதுருக்கா. எனக்கு அதுவே போதும். ம். விடக்கூடாது. இத உடனே சிஸ்டர் கிட்ட போய் சொல்லணும். பத்தி வைக்கிறேன். சரி துர்கா, நீ ஆக வேண்டியதை பாரு, நாங்க வரோம். ம். ஆமா துர்கா, எதுக்கும் நீ ரொம்ப ஜாக்கிரதையா கவனமா இருக்கணும். சரிங்கம்மா. தேவிமா, நாளைக்கு அம்மா வந்து உங்க கூடவே இருக்க போறேன். உங்ககிட்ட பேசி பழகி நான் தான் துர்கா அம்மான்னு உங்களுக்கு ஞாபகம் வர வைக்க போறேன். நிச்சயமா உன் வாயால நான் தான் உன் அம்மான்னு நீ சொல்லுவ. சிஸ்டர், சிஸ்டர். என்ன, ஏன் இப்படி பதட்டமா ஓடி வர? ஐயோ சிஸ்டர், அந்த துர்கா குழந்தை தேவிக்கு பழைய ஞாபகங்களை எல்லாம் கொண்டு வந்து அவளை அம்மான்னு சொல்ல வச்சு வீட்டுக்கு கூட்டியாரத்துக்கு திட்டம் போட்டிருக்கிறா சிஸ்டர். என்ன சொல்ற? அவ என்ன திட்டம் போட்டிருக்கா? சிஸ்டர், துர்கா நர்ஸ் கெட்டப்ல அந்த வீட்டுக்குள்ளார போய் அந்த குழந்தை கிட்ட பேசி பழகி பழைய ஞாபகங்களை எல்லாம் வர வைக்க போறாளாம் சிஸ்டர். சிஸ்டர், துர்கா அவ பிளான்ல ஜெயிக்க கூடாது சிஸ்டர். நீங்க உடனே அந்த கங்காக்கு ஒரு போனை போடுங்க. துர்கா நர்ஸ் கெட்டப்ல அவ வீட்டுக்கு வர போறதையும் அவளுடைய பிளான்களையும் சொல்லிடுங்க சிஸ்டர். அவசரப்படாத சங்கரபாண்டி. துர்காவோட முயற்சி ஜெயிச்சா அது ஒரு வகையில நமக்கு நல்லதுதான். என்ன சிஸ்டர் சொல்றீங்க? துர்கா அவ பிளான்ல ஜெயிச்சா நமக்கு நல்லதா? துர்கா பிளான் பண்ணி அவ குழந்தை தேவிக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் வர வச்சு இங்க கூட்டிட்டு வந்துட்டா அந்த வைரம் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அதனால இந்த விஷயத்துல நீ அவசரப்படாத. கொஞ்சம் பொறுமையா இருப்போம். நமக்கு அந்த வைரம் தான் முக்கியம். நீங்க சொல்றதும் சரிதான் சிஸ்டர். கொஞ்சம் பொறுமையாவே இருப்போம். வைரம் கிடைக்குதான்னு பாப்போம். ரெண்டு உங்களுக்கு. இனியா செல்லம், இந்தாங்க ஆரஞ்சு ஜூஸ். நீங்க இது குடிங்க, மிச்சம் வைக்காம குடிக்கணும். வணக்கம். வணக்கம். மேரி அனுப்பி வச்ச நர்ஸா? ஆமா மேம். உள்ள வாங்க. எங்க? மேரி எல்லாத்தையுமே சொல்லி அனுப்பிச்சாங்களா? அதெல்லாம் கரெக்டா சொல்லி அனுப்பிச்சாங்க மேம். சொல்லுங்கங்கா. எங்க நான் மேரி 10 நாள் லீவுன்னு சொன்னேன்ல, அவங்களுக்கு பதிலா வேற ஒரு நர்ஸ் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கங்க. அத்தை மேலதான் இருக்காங்க, வாங்க. உங்க பேர் என்ன? ஜெயந்தி. சரி வாங்க. ஒரு நிமிஷம். ஒண்ணுமில்ல. இதுக்கு முன்னாடி உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. ஆனா எங்கன்னு தான் எனக்கு தெரியல. நீங்க கிருஷ்ணா நகரா? கரெக்டா வீடு இருக்கிற ஏரியாவை சொல்றாரே. ஆமான்னு சொன்னா டவுட் வந்துரும். இல்லன்னு மாத்தி சொல்லிடலாம். ஏன் அமைதியா இருக்கீங்க? நீங்க கிருஷ்ணா நகரா? இல்ல சார், நான் அண்ணா நகர். அப்படியா? சரி போங்க. வாங்க. அத்தை, இவங்க தான் எங்க அத்தை. இவங்கள தான் நீங்க கவனிச்சுக்கணும். அத்தை, உங்களை கவனிச்சுக்கிட்ட நர்ஸ் மேரி 10 நாளைக்கு வரமாட்டாங்க. அவங்களுக்கு பதிலா இவங்க தான் உங்களை கவனிச்சுப்பாங்க. வணக்கம்மா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. மேரி எல்லா விவரமும் சொல்லிதான் அமிச்சாங்க. உங்களை நல்லபடியா பாத்துக்குவேன். ஜெயந்தி, நீங்க பாத்துக்கங்க. ஏதாச்சும் வேணும்னா கூப்பிடுங்க. சரிங்க மேம். ஜெயந்தி, என்ன வேணும்? இல்ல, குடிக்க தண்ணி. இருங்க, நான் எடுத்து வரேன். சரிங்க மேம். இந்தாங்க. தேங்க்ஸ். கொஞ்சம் அத்தை கூடவே இருங்க. சரிங்க. இனியாமா, ஜூஸ் சாப்பிட்டீங்க போல. ரொம்ப நேரம் செல்ல விளையாடக்கூடாது. அம்மா கொஞ்ச நேரமா, கொஞ்ச நேரம். சரி, நான் லஞ்ச் ரெடி பண்ணிட்டு வரேன். அம்மா, டேப்லெட் சாப்பிடுறீங்களா? எந்திரிங்க. பார்த்து. மெதுவா மெதுவா.
அம்மா கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுங்க ம்